ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுற பர்சன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோம் ஃபண்டட் அக்கௌண்ட். ஆக்சுவலி இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன? ஆக்சுவலி இது ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா, உங்களுடைய ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுற ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜில் ட்ரேட் பண்ணலாம். உங்களுடைய பணத்தை போட்டு உங்களுடைய பணம் நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் செகண்ட் ஆப்ஷன் ஃபோம்ஸ். இந்த ஃபோம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ ஆக்சுவலி ஃபோம்ஸ்னால் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோம் இஸ் அ கம்பெனி தட் ப்ரொவைட்ஸ் கேபிட்டல் டு ட்ரேடர்ஸ் ஸோ தே கேன் ட்ரேட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ நமக்கு ஃபண்டு கொடுப்பாங்க, இட்ஸ் ட்ரூத், ஓகேங்களா? பட் இட்ஸ் டெமோ. சரிங்களா? இது டெமோ. அதையும் நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஓகே, அவங்க எப்படி கொடுக்குறாங்க இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லலாம். இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரேடிங் யுவர் ஓன் மணி, யூ ட்ரேட் த ஃபர்ம்ஸ் கேபிட்டல் அண்ட் ஷேர் த ப்ராஃபிட்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். ஹவு த ஃபர்ம்ஸ் ஒர்க்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபர்ம்ஸ் எப்படி அப்படின்னா லாட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லாட்ரி என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்டையும் 100 ரூபா, ஒரு 50, ஒரு ஒரு 5 கோடி ஒரு லாட்ரி, ஒரு 500 சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அந்த டிக்கெட்டை விற்பாங்க. லக் பேசஸ்ல நம்பர் யாருக்கு போய் சேருதோ அவங்களுக்கு அந்த 5 கோடி ரூபாய் கிடைக்கும். அதுல 30% கவர்மெண்ட்டுக்கு, 70% இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போகும். சேம் சினாரியோ தான். பட் இங்க லக் பேசஸ் கிடையாது, ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னா எல்லாருமே பே அவுட்ஸை போடலாம். தட் மீன்ஸ் வித்ட்ராவல் பண்ணலாம் நீங்க பண்ண ப்ராஃபிட்டை. பட் இந்த ஃபோம்ஸ் வந்து 2 டைப்ல இருக்கு. எக்ஸாமை கிளியர் பண்ணி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வாங்குறது ஒரு டைப்பு, டைரக்டா இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் ஒரு டைப். தென் இந்த 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப் ஒரு டைப். தட் மீன் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறது, 2 எக்ஸாமை கிளியர் பண்ணுறது, 3 எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குறது. அப்படி இல்லைனா டைரக்டாக ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குறது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் ரூல்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக எப்படி ஃபர்ம்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்கள் அதாவது சேலஞ்சை நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ப்ராஃபிட் டார்கெட் தான் உங்களுக்கு எக்ஸாம். அவங்க சொல்கிற 8% ப்ராஃபிட் பண்ணுங்கிறது டார்கெட்டு. தட் இஸ் த எக்ஸாம். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட் கிடைக்கும். கம்ப்ளீட் பண்ணாமல் ஏதாவது ஒரு ரூல் பிரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு போயிடும். இதுக்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் சார்ஜ் பே பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் ஒரு 100K USD அக்கௌண்ட் அப்படின்னா அரௌண்ட் ஒரு $400 பே பண்ணுவீங்க. ஓகேவா? 400 USD. தட் மீன்ஸ் இந்தியன் மதிப்பில் ஒரு லைக் ஒரு 36,000 37,000 வச்சுக்கோங்களேன். 36, 37 ரூபான்னு வச்சுக்கோங்க. பட் இந்த 100Kவே உங்களுக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. உள்ள நிறைய ரூல்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அச்சீவ் டார்கெட். ஸோ ரிஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கணும். ட்ரா டவுன் எதுவுமே உங்களுக்கு அடிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ட்ரா டவுன்னா என்னன்னு நான் சொல்கிறேன். அது பார்ட் 2ல டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு KYC வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேட்மெண்ட், அட்ரஸ் ப்ரூஃப், வீடியோ வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு கேபிட்டல் கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு கொடுக்குற கேபிட்டலும் டெமோ தான். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு கொடுக்குற கேபிட்டலும் உங்களுக்கு டெமோ தான். அதே மாதிரி உங்களுக்கு ஃபண்டட் லைவ்ல கொடுக்குற கேபிட்டலும் உங்களுக்கு டெமோ தான். எப்படி அப்புறம் பே அவுட் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு அதில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. இங்கே நிஜமான லிக்விடிட்டியை கனெக்ட் பண்ணுறது கிடையாது. ஈவன் எல்லாமே டெமோ அக்கௌண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக இது தான் நம்ம சொன்ன மாதிரி. அது எப்படி ப்ரோ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இடன் சைட் ஆஃப் ஹோப்ஸ். இப்போது ஒரு 1000 பர்சன் 100K அக்கௌண்ட் ஸ்டெப் 2 ஸ்டெப் 2 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற மாதிரியான அக்கௌண்ட்டை $400 கொடுத்து வாங்குறாங்கன்னா ஓவராலாக ஃபோமுக்கு போய் சேர்ந்தது 4 lakh USD. பட் இதில் மேக்ஸிமம் 30% தான் ஸ்டெப் 1ல பாஸ் பண்ணி ஸ்டெப் 2க்கு போவாங்க. அப்போது 1000ல் 30% 300 தான் ஸ்டெப் 2க்கு போவாங்க. இதுல இருந்து 30% தான் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு போவாங்க. சரிங்களா?
30% தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 2 போவாங்க. ஃபேஸ் 2ல 300 பேர் கிட்ட தான் ஃபேஸ் 2 அக்கவுண்ட் இருக்கும். அப்புறம் அதுலருந்து 30% 30 பேர் லைக் 3 பேர் கிட்ட தான். சரிங்களா? சாரி 30 பேர் கிட்ட தான் லைவ் அக்கவுண்ட் இருக்கும். சரிங்களா? அந்த லைவ் அக்கவுண்ட்ல 30% 3 பேர் தான் பே அவுட்ஸ போடுவாங்க. மிச்ச எல்லாருமே எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்படி என்ன ரிஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ குடுத்துற போறாங்க? பே அவுட்ங்கிற பேர்ல மிஞ்சி போனா ஒரு $50,000 குடுப்பாங்களா? ஸோ $3,00,000 ஃபர்ம் தான். அவங்க ரன் பண்றதுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு, சைட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பே பண்ற மாரி இருக்கும். பட் நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ இப்படிதான் நடக்குது. பட் ஃபர்ம்ல ஜெயிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா, ஜெயிக்கலாம். ஐ அம் ஆல்சோ அ டூயிங் இன் ட்ரேடிங் இன் ஃபர்ம்ஸ். ஈவன் நான் ஃபண்டிங் பிப்ஸ்ல அரவுண்ட் $60,000 நான் பே அவுட் போட்டிருக்கேன். சரிங்களா? $17,000 நான் பே அவுட் போட்டிருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த மாரி சினாரியோஸ் தான் போகுது. ஒய்? ஒய் ஃபெயில் ஆகுறாங்க? ஏன் பீப்பிள்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க? ஏன் ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்கன்னா, ரூல்ஸ். ஆக்சுவலா அவன் 100K அக்கவுண்ட் குடுக்கல. இவன் குடுத்தாலும் இந்த 100K அக்கவுண்ட்ல உன்னால அதிகபட்சமா 10% தான் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீ 400 USD கட்டுற அப்படின்னா, உனக்கு இங்க 10K தான் லாஸுக்கு லிமிட்டு. அப்போ உனக்கு 10K அக்கவுண்ட் தான் குடுக்குறான் $400க்கு. $400க்கு உனக்கு 10K அக்கவுண்ட் தான் குடுக்குறான். அதுலயும் ஒரே நாள்ல நீ 5% லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமா 10% இந்த 100Kல 10% லாஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி எங்களுடைய ப்ராஃபிட் டார்கெட்ட நீ கம்ப்ளீட் பண்ணணும். 8% கம்ப்ளீட் பண்ணணும். மினிமம் ட்ரேடிங் டேஸ் இத்தன நாள் மினிமம் நீ ட்ரேட் பண்ணிக்கணும் டிசிப்ளினா. லாட் சைஸ் இவ்ளோ லாட் மேல யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ்ன்னு நெறைய ரூல் இருக்கு. அந்த நெறைய ரூல நான் ஒரு பார்ட் 2 வீடியோவா ஒரு பிரீஃபா டீட்டெயிலா உங்களுக்கு போடுறேன். சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, லார்ஜ் அதாவது நமக்கு பெரிய இப்போ நான் சொன்ன மாரி 100K அக்கவுண்ட் நீங்க $400 கட்னாலும் உங்களுக்கு 10K மாரி 10K தான் கிடைக்குது. 10K தான் லாஸ் பண்ண முடியும். பட் 100Kக்கு உங்களுக்கு 10K கிடைக்குது. பட் என்னன்னா இந்த 10K வச்சு எக்ஸாம் 1 கிளியர் பண்ணணும். எக்ஸாம் 2 கிளியர் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ பிளான் பண்ணணும். சரிங்களா? ஃபைன். ஸோ லார்ஜ் கேபிட்டல் கிடைக்குது. அதே மாரி நமக்கு ஒரு மைண்ட் செட் டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இருக்கும். அதே மாரி நீங்க நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேல் அப் தருவாங்க. சரிங்களா? 100Kல நீங்க 10% எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லைக் 20% அ அடிஷனலா ஆகும். சரிங்களா? ஸ்கேல் அப் பிளான்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ ரிஸ்க் என்னன்னா, நெறைய ரூல்ஸ் இருக்கு. சைக்காலஜி பிரஷர் ஆகும். இப்ப எப்படின்னா, போடா! இன்னொரு அக்கவுண்ட் பார்த்துக்கலாங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் போடும். சரிங்களா? அதே மாரி ஆக்சுவலி இது டெமோ அக்கவுண்ட் தான். ரியல் அக்கவுண்ட் கிடையாது. அப்போ டெமோங்கிற ஒரு அசால்ட் இருக்கும். சரிங்களா? அதே மாரி இந்த ஃபோம்ஸ்க்கு நீங்க ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க லாஸ் பண்ணணும். நீங்க லாஸ் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களோ, ஸ்லிப்பேஜ கூட்டிறலாம். சரிங்களா? ஸ்ப்ரெட்ட இன்கிரீஸ் பண்ணலாம். இந்த மாரி நெறைய ஹிடன் ரூல்ல உங்கள டார்கெட் பண்ணி லாஸ் பண்ணலாம். அந்த மாரி நெறைய ரூல்ஸ் இருக்கு. அது நீங்க நெறைய ரூல்ஸ பார்த்துட்டு தான் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 17 ரூல்ஸ் பக்கம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். வாட் ஆர் த ரூல் யூ நோ பிஃபோர் பையிங் ஃபண்டட் அக்கவுண்ட்? ஸோ இத நான் பார்ட் 2ல உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு பார்ட் 2 வரும். நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ், அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு Instagram, தென் Discordல ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ Telegram. தேங்க் யூ.